மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். ஹாஸ்பிட்டல் ஹெட் வேலன் மற்றும் ரவுடிகளின் கண்ணில் மண்ணு தூவி வெண்பாவை காப்பாற்றி பத்திரமாக விஜயிடம் ஒப்படைத்த மல்லி. நடந்தது என்னன்னு தெரிஞ்சது முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா, ஒரு பக்கம் நம்ம மல்லி நினைக்கிற ஒரே விஷயம், தன்னுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் தான் பொண்ணை இந்த ரவுடி கும்பலில் இருந்து ஷேப்பாக காப்பாற்றியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து தான் இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு மாறு வேஷத்தில், டாக்டர் வேஷத்தில் இப்போது அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சது மட்டும் இல்லாமல், தான் பொண்ணு இருக்கிற ரூமுக்கு போனது மட்டும் இல்லாமல், வெண்பா கண் முழிச்சிருமா உன்னுடைய மல்லியம்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது வெண்பாவும் கண் முழிச்சு பார்த்தா தன்னுடைய மல்லியம்மா தன்னை காப்பாற்ற வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுமே ரொம்ப சந்தோஷமாடுறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய அன்பை 2 பேர் எப்படி வெளிப்படுறதுன்னு தெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டிப்பிடிச்சி ஆனந்த கண்ணீர் விடுவாங்க இல்லையா. மறுபக்கம் மல்லியம்மா நீங்கள் எப்படியும் வருவீங்கன்னு தெரியும் மல்லியம்மா அப்படின்னு இப்போ நம்ம வெண்பா சொல்ல, மறுபக்கம் வெண்பா இப்போ நம்ம பேசுகிறதுக்கு டைம் கிடையாது, ஏன்னா இந்த ரவுடிங்க நம்மளை அடிக்கடி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இவங்க எப்போ வேணாலும் உள்ளே வந்துடலாம், அதனால முதல்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை அந்த ரவுடிகளோட கண்ணில் மண்ணுத்து விட்டு நம்ம மல்லியும் மகவும் பிளான் பண்ணபடியே வெண்பாவை யாருக்கும் தெரியாமல் ஷேப்பை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் ரவுடி இருந்துட்டு அடிக்கடி வெண்பா வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான் இல்லையா. ஏன்னா வெண்பா இருந்துட்டு கொஞ்சம் டேலண்டான பொண்ணு, எப்படி வேணாலும் தில்லுமுல்லா யோசிப்பா, அவள் தில்லாலங்கடி பொண்ணு அப்படின்றதுக்காக இப்போது அந்த டோரை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வெண்பா இல்லைன்னதுமே அந்த ரூம் எல்லாத்தையும் மொத்தமாக அலசி ஆராய்ஞ்சிடறான். அப்போவும் வெண்பா இல்லைன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அது மட்டும் இல்லாமல் இப்போ உடனே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி ஆகணும், ஏன்னா இப்போ தான் அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ரூமுக்குள்ளே, இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் அவள் எங்கேயாச்சும் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ உடனே அந்த ஹாஸ்பிட்டலோட ஹெட் வேலை இருக்கான் இல்லையா, அவனை போய் பார்க்குறான். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, என்னடா இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கியா, நீ அங்கே வெளியே தானே இருந்தேன்னு கேட்கும்போது, நான் ரெஸ்ட் ரூம் போகிற டைமில் அந்த பொண்ணை காணோம், அவள் கண் முழிச்சிட்டே இருந்திருக்கா போல் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. சரி இப்போ பேச டைம் இல்லை, முதல்ல நான் இரு சிஸ்டம் மூலிமா கேமரா வாட்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கும்போது தான் மறுபக்கம் அந்த ரூமுக்குள்ளே ஒரு டாக்டர் போகிறதும், மறுபக்கம் அந்த குழந்தைய காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறதும் யாருன்னு பார்த்தா, இவ்வளோ நேரமாக ஃபோட்டோ காமிச்சு விசாரிச்சாங்களே மல்லி, அதாவது வெண்பாவுடைய அம்மா தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே பதறி போயிடுறாங்க. சரிடா நீ முதல்ல கார் எடுத்துகிட்டு போ, அவங்க அப்படியே தப்பிச்சு போயிருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிருக்க முடியாது, அவங்கள ஓவர்டேக் பண்ணிவிட்டு முதல்ல இப்போ அம்மாவும் பொண்ணையும் 2 பேரும் கடத்து, அவங்க 2 பேரையும் நாடு கடத்த போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனால் மறுபக்கமும் நம்ம மல்லி இருந்துட்டு உஷாரா இப்போ வெண்பாவை கூட்டிகிட்டு இப்போ தன்னுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது நம்ம விஜய் இருந்துட்டு என்ன மல்லி ஒரு அப்டேட்டும் கொடுக்காம இருக்கா, வெண்பா இருக்காளா இல்லையா, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் இருக்கா, இல்லை இவ ஒழுங்காக இருக்காளா, இல்லை இவ யார்கிட்டச்சும் மாட்டிக்கினாலா, இவ ஏன் தான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேறாங்களோ தெரியல, போயிட்டு அடிக்கடி ஆபத்தில் மாட்டிக்கிறா அப்படின்னு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா. அந்த ஒரு சமயத்தில் தான் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்குள்ளே மாசின்ட்டு கொடுத்து பார்த்ததுமே விஜய் இருந்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க, இன்னொரு பக்கம் அதிர்ச்சியில் ராஜேஸ்வரி இருந்துட்டு அப்படியே வாயை பிளந்து நிற்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு வெண்பா விஷயத்தை வச்சு தான் இந்த மல்லியை விஜய் விட்டு நிரந்தரம் பிரிச்சலாம்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் அதுலேயும் மண் விழுந்துருச்சு, நம்ம நினைக்கிறது எல்லாமே பகல் கனவு போல் வீணாக போயிடுது அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா மல்லியை பிரிச்சுட்டா அதுக்கப்புறமா நம்ம நினைக்கிறதா நமக்கு தான் இந்த வீடு மொத்தமாக அந்த சொத்து எல்லாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனால் இனிமேல் தான் நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட வெண்பா ஒப்படைச்சு, இங்கே பாருங்க வெண்பாவுக்காக தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, அவளுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், உங்களுக்கு நிரூபிக்க தான் இப்போ நான் என் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் வெண்பா காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், நான் வேணும்னுலாம் தொலைக்க கிடையாது, இப்போ வேணால் வெண்பா கேட்டு பாருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ மல்லி இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்ல போகிறாங்க. மறுபக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது நான் ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெண்பா மூலிமா விஜய்க்கு தெரியப்படுத்த போகிறாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டானது நான் மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.